அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் அமலாக்கத்துறை என்னை கைது செய்ய சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட டீ பிஸ்கட் செலவு என்னோடதுன்னு கிண்டல் அடிச்சிருக்கார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல். இதை பார்க்குறப்போ மோடி அரசோட பழிவாங்குற அரசியல் இது. எதிர்கட்சியினரை அமலாக்கத்துறையை பயன்படுத்தி முடக்க நினைக்கிறாங்கன்னு தான் நமக்கெல்லாம் தோணும். ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் மிரள வைக்கிற மாதிரி சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை AJLங்கிற நிறுவனம் சார்பாக 1937 வாக்கில் ஆரம்பிக்கிறாரு ஜவஹர்லால் நேரு. இதில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்குதாரர்களாக இருக்காங்க. நாளடைவில் இதுக்கு 5000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களும் கட்டிடங்களும் இதர சொத்துக்களும் சேர்ந்துருச்சு. 2000 இதுக்கு 90 கோடி ரூபாய் கடன் இருக்கிறதா அறிவிச்சாங்க. இதில் அப்போ இயக்குநர்களாக இருந்தவங்க சோனியா, ராகுல் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மோத்திலால் வோரா. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை கடனில் மூழ்கினதால அதை யங் இந்தியாங்கிற நிறுவனத்துக்கு விற்கிறதுக்கு சோனியா, ராகுல், மோத்திலால் வோரா ஆகியோர் முடிவு பண்ணுறாங்க. இதில் மகா கேவலம் என்னன்னா, யங் இந்தியா நிறுவனத்தோட இயக்குநர்கள் அதே சோனியா, ராகுல், மோத்திலால் வோரா மற்றும் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ஆகியோர் தான். யங் இந்தியா நிறுவனம் நேஷனல் ஹெரால்டின் 90 கோடி ரூபாய் கடனை அடைப்பதாகவும் அதற்கு ஈடாக நேஷனல் ஹெரால்டின் 5000 கோடி ரூபாய் சொத்துக்களை யங் இந்தியா நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதாகவும் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை நேஷனல் ஹெரால்டின் இயக்குனர் மோத்திலால் வோரா யங் இந்தியா நிறுவனத்தின் இயக்குனர் மோத்திலால் வோராவுடன் செய்து கொண்டதுதான் வேடிக்கை. சிரிப்பு வருகிறதா? நடந்த கூத்தை இன்னும் கேளுங்கள். யங் இந்தியா நிறுவனம் நேஷனல் ஹெரால்டின் 90 கோடி ரூபாய் கடனை அடைக்க காங்கிரஸ் கட்சியிடம் கடன் கேட்குது. இதற்கான ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க சோனியா, ராகுல், மோத்திலால் வோரா மற்றும் ஆஸ்கர் பெர்னாண்டஸ். அந்த சமயத்தில் மோத்திலால் வோரா தான் காங்கிரஸ் கட்சிக்கு பொருளாளர். அதனால் அவர் காங்கிரஸ் கட்சி பொருளாளராக இருந்து 90 கோடி ரூபாய் கடனை யங் இந்தியா நிறுவனத்துக்கு கொடுத்து அவரே யங் இந்தியாவுக்காக அதனை பெற்று நேஷனல் ஹெரால்டு இயக்குனர் மோத்திலால் வோரா கிட்ட கொடுக்கிறாரு. மறுபடியும் சிரிப்பு வருதா? பொறுங்க, இன்னும் சமாச்சாரம் இருக்கு. மறுநாள் சோனியா, ராகுல், மோத்திலால் வோரா ஆகியோர் கலந்துகிட்ட காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை இந்திய தேசிய விடுதலைக்காக செய்துள்ள சேவைக்கு பரிசாக அது காங்கிரஸ் கட்சிக்கு தர வேண்டிய 90 கோடி ரூபாயை ரத்து செய்யறதா அறிவிக்கிறாங்க. இப்போ நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையோட கடன் அடைபட்டுருச்சு. அதனோட 5000 கோடி ரூபாய் சொத்து யங் இந்தியா நிறுவனத்திற்கு கை மாறிடுச்சு. இந்த யங் இந்தியா நிறுவனத்தோட 36% பங்கு சோனியாவுக்கும் இன்னொரு 36% பங்கு ராகுலுக்கும் மீதமுள்ள 28% பங்கு மோத்திலால் வோரா மற்றும் ஆஸ்கர் பெர்னாண்டஸுக்கும் சொந்தம். இப்படித்தான் 5000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து அலுங்காம குலுங்காம சோனியா, ராகுல், மோத்திலால் வோரா, ஆஸ்கர் பெர்னாண்டஸ் கைக்குள்ள போயிருச்சு. நம்மளை இப்படி ரூம் போட்டு யோசிச்சு 5000 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட முடியுமா? இவர்களிடம் நாட்டை கொடுத்தால் என்ன ஆகும்? நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.